ஹாய் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ரெசிபி தான் ஷூட் பண்ணியிருந்தேன். பட் நான் தப்பான ஆங்கிளில் வீடியோ எடுத்துட்டேன். அதனால் இந்த மாதிரி இருக்குது. சாரி. நெக்ஸ்ட் டைம் சூப்பரான வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு ரைஸ் தான் வைக்கலான்னு சொல்லிவிட்டு எதுவுமே காய்கறி எதுவுமே இல்லாதப்போ நம்மளுக்கு ரொம்பவே போர் அடிக்கும் சமைக்கிறதுக்கு. அந்த டைமில் இந்த சூப்பரான ரெசிபி நீங்கள் பண்ணலாம். உண்மையிலே சூப்பராக இருக்கும் இதோட அவுட்புட்டு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கொஞ்சமாக ஆயிலு, அப்புறம் பட்டை கிராம்பு போட்டுட்டு ஏலக்காய் தண்ணியில் தான் போடணும். இதில் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சைட் பை சைடு இதுக்கு ஒரு சைடிஷ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானாக இது சைடிஷ் பாருங்கள். நம்ம ஊர்லலாம் எவ்வளோ 60 ரூபாய்க்கு வாங்குவோம். இந்த காலிஃப்ளவர் 40 ரூபா 50 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். ஆனால் இங்கே 80 ரூபா. இந்த மாதிரி கடல் பாசி இருந்துச்சுன்னா இதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு அப்புறம் நெய்ச்சோறு, தேங்காய்ச்சோறு, புலாவ் அதுகளுக்கெலாம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். எவ்வளோ தான் இந்த அடுப்பு இது பண்ணாலும் க்ளீன் பண்ணாலும் டெய்லியுமே இது வந்துடுது. ஏன்னா இதை விட ரொம்ப சிம் பண்ண முடியலை, மீடியம் வைக்க முடியல. அதனால் டெய்லியுமே பால் கொட்டி போயிடுது. அப்புறமா நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டாலே போதும். சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. அப்புறமா கொஞ்சமாக நம்ம ரைஸ் எவ்வளோ வைக்கிறோமோ நம்ம 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் தண்ணி இது பண்ணி சுடு தண்ணி மாதிரி சுட வச்சு போட்டுக்கோங்க. அப்புறமா தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு ரைஸ் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டாலே சூப்பராக ஜம்முன்னு வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தம் போட்டால் போதும். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இது எல்லாமே இன்னும் அரிசி மட்டும் வேகணும். காய் எல்லாமே வெந்துருச்சு. காய் சாப்பிடாதவங்க கூட அப்படி சாப்பிடுவாங்க. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இங்கே உள்ள யுஏஇயில் உள்ள திங்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். சோறு நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கடைசியாக பாருங்கள். தம் கொஞ்சம் நேரம் போட்டேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு ரைஸு. அப்புறமா சைட் பை சைடு சரி அதுக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் நல்லாயிருக்கும், இல்லைனா எக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணினேன். அது பண்ணி அப்புறமா சூப்பராக சாப்பிட்டாச்சு. உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னோடய ஓன் ரெசிபி தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஏன்னா வந்ததுலேருந்து வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கவே இல்லை. அப்படியே பெண்டிங்லேயே இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே காட்டுறேன். என்னோடைய வீடியோஸ்லேயே நீங்களும் இது எல்லாத்தையுமே பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இங்கே எல்லா லக்ஸரி காருமே இங்கே போகுங்க. கார் வாங்க முடியலைன்னு ஒரு ஏக்கம் இருந்தாலும் இந்த கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போனோம். ஏதாவது ஒரு கடைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போயிருந்தோம். இது லஸ்ஸி ஷாப்பு. அங்கே எல்லாமே ரேட்டு அதிகமாக இருந்துச்சு. சரி ஏதாவது ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே சரியான கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுதான் மெனு, சும்மா பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது என்னென்னா ஒரு மேங்கோ ஃபலூடாவும் ராயல் ஃபலூடாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் இது சீஸில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சும்மா சீஸை ஊற்றி டொமேட்டோ கெச்சப் ஊற்றி அப்புறம் ஏதோ அவங்க இது போடுவாங்க, அதையும் ஊற்றி சாப்பிட்டோம். பட் அதுக்கப்புறம் இங்கே இது ஒரு ஷவர்மா கடை. இங்கே 2 ஷவர்மா மட்டும் வாங்கிக்கிட்டோம். நான் போகாது இல்லையா, அதனால் இந்த ஷவர்மா சாப்பிட முடியல. ரொம்ப பெருசாக இருந்தனால சாப்பிட முடியல. வச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு 12 o'clock போல் தான் சாப்பிட்டோம். அப்புறம் அப்படியே சும்மா ஷாப்பிங் போயிருந்தோம். இங்கே எல்லாமே கம்மி விலை, 1 to 10 திர்ஹம் கடை. இங்கே உண்மையிலே அஃபோர்டபுளாக இருக்கும் எல்லாமே. வியர் மார்ட்டு பாருங்கள். டிட்டர்ஜென்ட்லாம் பாருங்கள், 5 திர்ஹம் தான். நம்ம ஊர் காசுக்கு 100 rupees 2 லிட்டர் அது கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் பர்ஃப்யூம் எல்லாருமே இங்கே தான் எடுப்பாங்க. நிறைய பேர் ஊருக்கு போகிறதுக்கு திங்ஸ் இங்கே தான் வாங்குவாங்க. எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கடை சுற்றி காட்டினாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம், இந்த ஒரு கார் வாங்கியிருந்தோம். அப்புறம்
பிள்ளைக்கு தேவையான இந்த பவுச் ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதுவுமே வாங்கினேன். ஒரு பாட்டில் எதுவுமே எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். என்னோடய விலாக் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த டஸ்ட்பின் பார்த்திங்கன்னா நான் 60 ரூபாய்க்கு போட்டிருந்துச்சு. அது